ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பைசைக்கிள், இ சைக்கிள் இல்ல இ ஸ்கூட்டர் வாங்கணுமா? இல்ல இதுல ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணுமா? கான்டாக்ட் choosemybicycle.com at 9092090924. போதை அடியோட ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா கஞ்சா பழக்கம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரைக்கும் பாய்ச்சிருக்கு. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டி என்ற கிராமத்தில் பட்டாசு ஆலையில் நடைபெற்ற அந்த விபத்து, நேற்று நடைபெற்ற விபத்தில் நேற்று 23 பேர் மரணமடைந்தனர். இன்று மேற்கொண்டு 2 பேர் மரணமடைந்துள்ளனர். ஆக மொத்தம் 25 பேர் இந்த பட்டாசு வெடி விபத்தில் மரணமடைந்துள்ளனர். இது வருடந்தோறும் இது போன்ற ஒரு துயர சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது முதல் சம்பவம் கிடையாது நம்ம விருதுநகர் மாவட்டத்தில். விருதுநகர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நம்முடைய சாத்தூர், சிவகாசி, விருதுநகர் இந்த வட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட இந்த பட்டாசு ஆலைகள், தொழிற்சாலைகள் இருக்கு. இதில் ஆர்கனைஸ் செக்டர், அன்ஆர்கனைஸ் செக்டர் எல்லாமே இருக்கு. அதாவது சிறிய அளவுலையும் சரி, பெரிய அளவுலையும் இந்த தொழிற்சாலைகள் இருக்கு. இந்த பட்டாசு தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 2 லட்சம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாக 1 லட்சம், ஆக மொத்தம் 3 லட்சம் பேர் இந்த பட்டாசு ஆலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதில் 99 விழுக்காடு ஏழை எளிய ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்ப பிள்ளைகள் இருக்கிறவங்க இதில் இருக்கிறாங்க. அவங்க நேற்று நடந்த ஒரு சம்பவம், துயர சம்பவம், முழுக்க ஒரு அஜாக்கிரதை. அந்த பட்டாசு ஆலையை நடத்துறவர் அவருடைய அஜாக்கிரதை போக்கினால்தான் இந்த விபத்து. இன்னைக்கு 25 மரணங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம லைசன்ஸ் வாங்கினவர் ஒருத்தர், நடத்துறவர் ஒருத்தர். அதே நேரத்தில் இந்த லைசன்ஸ், இந்த விபத்து நடந்த பட்டாசு ஆலையில் டிஆர்ஓ லைசன்ஸ் சொல்றாங்க. டிஆர்ஓ லைசன்ஸ் 14 பேர் தான் வேலை பார்க்கணும். ஆனா 36 பேர் அந்த வெடி விபத்து நடக்கும்போது 36 பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த 36ல கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு 25 பேர் இறந்திருக்கிறாங்க. அது ஒரு பக்கத்தில் இருக்க 2-3 கிராமங்களை சார்ந்தவங்க. இது அரசாங்கம் இது போன்ற விபத்துகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது ஒன்றிய அரசாங்கமா இருக்கட்டும், மாநில அரசாங்கமா இருக்கட்டும், இதுக்கு உண்டான விதிமுறைகள், இந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க, எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, அந்த விதிமுறைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த விதிமுறைகளை பின்பற்றாம இந்த போன்ற விபத்துகளை நடக்கக்கூடிய சூழ்நிலை யார் உருவாக்குறாங்கன்னா இந்த ஆலையை நடத்துறவங்க. இது கடந்த காலங்களிலையும் இது போன்று நடந்திருக்கு. அந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபடுறவங்க மேல நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கிறாங்க. சட்டங்களுடைய அந்த தண்டிக்கிற அதையும் கூட்டி இருக்கிறாங்க. ஆனா என்னதான் நீங்க கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாங்களோ தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடக்குது. இது என்ன பண்ணணும், எனக்கு என்னன்னா, ஒன்று இதுல இந்த ஆலை, இந்த பட்டாசு ஆலையில இந்த விதிமீறல்கள் நடந்து எப்படி இதை கவனத்துக்கு கொள்ளாத அதிகாரிகள், அது இன்வெஸ்டிகேஷன் நடத்துறோம். மாவட்ட ஆட்சியரை பார்த்துட்டு தான் வரேன். நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அந்த வேண்டுகோள் விடுத்தனால, அப்போ இந்த விதிமீறல் மீறி இருக்குன்னா, அப்போ தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்குன்னா, அப்போ இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் பார்த்துட்டு அவங்க மேல அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும். உண்மையிலேயே அவங்க நடவடிக்கை எடுக்கணும், சொல்லி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது போன்ற இதுல வேற யார் எந்த அதிகாரியும் எதிர்காலத்தில் ஈடுபட்டானா நமக்கு வேலை போயிடும், ஒரு அச்சத்தை உருவாக்குற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நான். அதே நேரத்தில் இன்னைக்கு அந்த ஆலை அதிபர், அவர் லைசன்ஸ், அந்த உரிமையாளர் பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு அப்ஸ்காண்டிங். காவல்துறை அவர் கிட்டத்தட்ட இப்போ நேற்றிலிருந்து அவரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த பட்டாசு ஆலை நடத்துறவரும் சரி, அந்த லீஸ் எடுத்து நடத்துறவங்க சரி, அவங்க எல்லாருமே இப்போ அப்ஸ்காண்டிங் தான் இருக்கிறாங்க. அவங்கள எப்படியாவது அதை பிடிச்சிடும் சொல்லிட்டு காவல்துறை, அவர் காவல்துறை அதிகாரி அவரையும் நான் பேசுறேன். நான் கண்டிப்பா நாங்கள் இது பண்ணியிருக்கேன். அடுத்த 2-3 நாட்கள் அவங்கள அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாரும் நாங்கள் கைது பண்ணிடுவோம் சொல்லியிருக்கிறாங்க, நம்பிக்கையோட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, அந்த மரணமடைந்த 25 பேர்ல 24 பேரை யார் எந்த குடும்பங்களை சார்ந்தவங்களோ அது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருத்தர் மாத்திரம் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அதுவுமே டிஎன்ஏ டெஸ்டிங். அந்த டிஎன்ஏ டெஸ்டிங்ல அவங்களோட இது யாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மீதி இருக்கிற அவங்க மேல பார்த்தீங்கன்னா அட்மிட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 22-23 பேர் இருக்கிறாங்க. யாருக்குமே உயிருக்கு ஆபத்தான நிலைமை இல்லை. எல்லாருக்குமே, சில பேருக்கு பிராக்சர் ஆயிருக்கு.
அவங்களுக்கு அந்த எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு உண்டான சிகிச்சை அளிக்கப்பட்டு ஆபரேஷன் பண்ணி அவங்க நல்லா இருக்கிறாங்க. உயிருக்கு ஆபத்தான யாருமே கிடையாது. 2 பேருக்கு வந்து தீக்காயங்கள், ஒருத்தருக்கு 40%, இன்னொருத்தருக்கு 20% இருக்கு. அவங்களுமே வந்து அந்த எந்தவித உயிருக்கு ஆபத்தான நிலைமையில கிடையாது. அந்த தகுந்த சிகிச்சை எல்லா மருந்துகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு குழந்தை, ஒரு 12 வயசு குழந்தை, அந்த குழந்தைய கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. ஆனா வந்து வேற மாதிரி ஆபத்தான உயிருக்கு ஆபத்தானது கிடையாது. அந்த குழந்தைய நல்லா தான் இருக்கிறாங்க. இதுல என்னன்னா விதிமீறல் நடந்திருக்கு. ஒரு 12 வயசு குழந்தைய அந்த இதுக்குள்ள ஆலைக்குள்ள இருந்திருக்கு. அதாவது சைல்டு எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது அது கூடாதுங்கிறது. அந்த குழந்தை எப்படி அங்க இருந்ததுங்கிறது முக்கியமான கவனிக்கப்பட வேண்டியது. இது போன்ற தீப்பெட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி பட்டாசு ஆலைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி விபத்து பகுதிகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் உள்ள விடக்கூடாது சட்டமே இருக்கு. எப்படி அந்த 12 வயசு குழந்தை அங்க உள்ள இருந்ததுன்னு தெரியல. நல்லவேளை அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகல. அந்த குழந்தையுடைய தாயாருக்கு அடிபட்டிருக்கு, அந்த அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இப்போ வந்து அந்த குடும்பங்களுக்கு உண்டான நிவாரணம் அது வந்து கண்டிப்பா வந்து அரசாங்கம் ஏற்கனவே உங்களுக்கு அது ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. ஈவை சடங்குகளுக்கு 50,000 கொடுப்பாங்க. அது இந்த தேர்தல் அந்த விதிமுறைகள் அமல் இருக்கிறதுனால அதை உடனே அறிவிக்க முடியாத ஒரு சூழல். ஆனா மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசும்போது கண்டிப்பா அதுக்குண்டான அந்த குடும்பங்களுக்கு உண்டான அந்த இழப்பீடு கண்டிப்பாக வழங்கப்படும்ங்கிற அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாரு. அது இல்லாம அந்த பட்டாசு ஆலை உடைய அவங்க கூட்டமைப்புன்னு வச்சிருப்பாங்க. அந்த கூட்டமைப்புல இருந்து தற்காலிகமாக ஒரு குடும்பத்துக்கு வந்து அது ஒரு 3 லட்சம் ரூபாய் மாதிரி பேசியிருக்கிறாங்க போலுக்கு, அது கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் நீங்க 5 லட்சமா இருக்கட்டும், 10 லட்சமா இருக்கட்டும், நீங்க எதுவா இருந்தாலுமே எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு தாயோர் தந்தையை வந்து திருப்பி கொண்டு வந்துட முடியாது. இது போன்றது ரொம்ப சாதாரண குடும்பம். நான் அந்த பல முறை இந்த குடும்பங்களை போய் பார்த்திருக்கிறேன். நான் அரசியலுக்கு வந்து அந்த 6-7 வருஷத்துல ஒரு முறை தான் அந்த விபத்து நான் வர முடியல. மற்றபடி ஒவ்வொரு தடவை இந்த விபத்து நடக்கும்போது நான் வந்து அந்த கிராமங்களுக்கு போயிருக்கேன். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சிருக்கிறேன். நான் அந்த இன்னைக்கு பட்டாசு நடந்த அந்த விபத்து நடந்த ஆலையுமே பார்த்தேன். நான் ஒரே இதாக பார்க்கும்போது இதுல பாதிக்கப்படுறவங்க யாருன்னா ரொம்ப பொருளாதார பின்தங்கி இருக்கிற ரொம்ப ஒடுக்கப்பட்ட குடும்பங்கள் நான் பார்க்கிறேன். நான் சில நேரங்கள்ல தாய் தகப்பன் 2 பேருமே இழந்துட்டு அவங்களுடைய அந்த வீட்டில் தாத்தா பாட்டி யாரோ கிட்டதான் அந்த குழந்தைங்க வளரக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கிறோம். ரொம்ப ஒரு பரிதாபமான சூழ்நிலை. இங்க என்னன்னா இந்த விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, சாத்தூர் இந்த விருதுநகர் பகுதியில் பொறுத்தவரைக்கும் பட்டாசு ஆலை இதுதான் வாழ்வாதாரம் இருக்கு. அதை மறுக்கிறது கிடையாது. அதை நம்பிதான் இத்தனை 3 லட்சம் பேர் இருக்கிற 3 லட்சம் குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை இந்த தொழிற்சாலை இயங்கணுங்கிறதுக்கு உண்டான அரசாங்கம் சரி, அதிகாரியும் சரி, இனியும் அதிகமாக கவனத்தை செலுத்துறோம். இந்த சம்பவத்தை பொறுத்தவரை இந்த யாராவது அதிகாரிகளுடைய அஜாக்கிரதை போக்கு இல்ல அவங்க பார்த்தும் பார்க்காம இது இருந்திருக்கு, அதனால இந்த விபத்து நடந்திருக்குன்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல காவல்துறை சரி, தமிழக அரசாங்கமும் கண்டிப்பா ஒரு உறுதியான நடவடிக்கை, இது போன்ற நிகழ்வு எதிர்காலத்தில் நடக்கக்கூடாத மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்குங்கிறது என்னோட வேண்டுகோள்.